நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஷ்டமில்லாத லோகம் இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் இந்த கட்டத்தை எல்லாத்தையும் தாண்டறதுக்கு தானே முழுமுதலாய் தன்னுடைய திண்கடல் சேரேன்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையோ, திண் என்ற திருவடிகளோட பகவான் நின்றுருக்கார். திருவங்கியாழ்வார் சாதிக்கார், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்து அகன்றபின், என் தாய் தந்தை என்னை பெற்றுட்டு போட்டுட்டு போயிட்டார்னார் அவர். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்து அகன்றபின், அப்போ எனக்கு யார் அப்பா அம்மா வந்தான்னால் அம்மானும் அம்மனையும் அடியேனு காகி நின்றார். அப்போ எனக்கு பெத்த தாய் தெரியாது, பிறப்பித்த தந்தை தெரியாது, எனக்கு மாதா பிதாக்களா பகவானே வந்தான். வயலாளி மணவாளனு நாச்சியாரும் வந்து தான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கார்கள்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். இது எந்த குழந்தைக்கும் தோணுமே. எவ்வளவு தூரம் ஒரு பெத்தவர்களால் குழந்தையை காப்பாற்ற முடியும்? ஓரளவுக்கு ரட்சிக்கலாம். ஆனால் கண்ணநீர் பாய்ச்ச வேண்டாத தாய் தந்தை வேணும்னா அப்பா அம்மா என்னைக்கா இருந்தாலும் போகத்தான் போகிறா. இப்போ இந்த குழந்தை பிறந்துட்டே இருக்கலாம். அப்பா இல்லாதையே பிறக்கிற குழந்தைகள் உண்டு. கர்ப்ப காலத்தில் தந்தை மரணம் அடையலாம். பிறந்த உடனே பெத்து பொழைச்சான்னு சொல்கிறது இல்லையா? அந்த நாளில் பெத்தாலே தாயார் போய்டுறதே உண்டு. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆபத்து. இப்போ கர்ப்ப காலத்தில் தந்தை போயிருந்தா குழந்தை பிறக்கிறச்சே யாரானு சந்தோஷப்பட்டு ஜாதகர்மா பண்ணுவாளா? இல்லை குழந்தை பெத்தப்போவே தாயாரே போயிட்டாள்னா யாரானு ஜாதகர்மா பண்ண முடியுமா? இது இத்தனையும் தாண்டித்தான் ஜாதகர்மா. இது என்ன ஆபத்து அந்த வழியில் குழந்தைக்கு நிகழ்ந்திருந்தாலும் இனிமே இந்த குழந்தை, ஆனால் எடுத்த லட்சியம் மாறக்கூடாது இல்லையோ. லட்சியம் கர்மத்தை தொலைச்சு பிறவாமை பெறுதல். அந்த லட்சியத்துலேருந்து துளி இம்மி பெசகக்கூடாது. அதுக்கு தான் சாஸ்திரம் நம்ம எங்கே அப்படி காடுபாயை பார்த்தாலும் பிடிச்சி இழுத்துன்னு வருது. உனக்கு துக்கமா? அதை விடு, ஜாதகர்மா பண்ணு. உனக்கு துக்கமா? அப்பாவே இல்லையா? விடு, ஆரை வச்சு ஜாதகர்மா பண்ணவோ பண்ணு. அம்மாவே இல்லையா? விடு, யாரை வச்சு கர்மா பண்ணவோ பண்ணு. ஏன்னா அவள் போனது முடிஞ்சு போச்சு. அந்த தனி ஜீவாத்மாவுடைய செயல் அது முடிஞ்சது. போ அது இனிமே தன் கர்மாதீனமாக எந்த பிறவி எடுக்கணுமோ, ஆடோ மாடோ குடியரும் தேவரும் யாராவனா இருக்கட்டும். இப்போ பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்தாகணும் இல்லையோ. அதில் தான் சாஸ்திரம் ஒரு வைத்தியராட்டம், ஒரு வக்கீலாட்டம், ஒரு பிரகஸ்பதி ஆட்டம். மேலே என்ன நடக்கணும், மேலே என்ன நடக்கணும்னு பார்க்குமே தவிர இருக்கிறது நடந்துன்னு இருக்கிறதுக்கு உட்காந்து அது அழவே அழாது. அடுத்தடுத்து வாழ்க்கை ஓடணுமே. எத்தனை தரம் நம்ம பிறந்திருக்கோம், எத்தனை தரம் இறந்துருக்கோம். நின்று போச்சான்னா வாழ்க்கை ஏதானு ஸ்தம்பிச்சு போயிருக்கா? இப்போ அவ அப்பா அம்மாவே புறப்பட்டு போயிட்டா கூட எத்தனை நாள் எழுதுன்னு இருப்போம். யாரானு இப்போ சுவாமி எங்கள் தாப்பனார் போயிட்டார், நான் கூடவே போகிறதா இருக்கேன், போங்க. யார் போவா? திரும்ப மாட்டாப்போ. கணவன் போனாலும் கூட போகிறதில்லை, மனைவி போனாலும் கூட போகிறதில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வருத்தவனாக இருக்குமே தவிர உப்பும் தண்ணீரும் பட்டால் அனைத்தும் மாறத்தான் போகிறது. இதோ போய் தகனம் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே எங்கே உப்புமா பண்ணி வச்சிருக்கீன்னு கேட்டு தான் வந்துட்டுருக்கோம். இவ்வளவு தான் நம்முடைய நிலைமையை தவிர இவ்வளவே இதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுன்னு இந்த குழந்தை மேலே நல்லவனாக இருக்கணும். இது எல்லாத்துலேயும் மனசை செலுத்திட்டு கடைசியில் மோட்சத்தில் இருக்கிற லட்சியத்தை விட்டுட்டோம்னா அப்போ இதெல்லாம் தான் நின்றுருக்குமே தவிர எதற்கு பிறந்தோமோ அந்த பயனையே பெறாமல் போடும். அப்போ ஜாத கர்மா பிறக்கும்போது பிரார்த்திச்சுக்க வேண்டியது. அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், இருக்காத போட்டோம், இருந்து போட்டோம், எது வேணால் போட்டோம். ஆனால் இந்த பிள்ளைக்கு மதுசூதன கட்டாட்சம் ஏற்பட வேண்டும். அந்த குழந்தை பெண்ணுக்கு அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைச்சதுனால் தானே சாத்விகனாக வளரப்போகிறான். அதைத்தான் திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். அம்மானும் எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்தான்னவன், அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ன. அடியேனுக்கு அம்மானாக அம்மனையாக பெருமான் தான் நின்றார். மாத்ரு தேவோ பவ, பிது தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னு சொல்கிறோமே. அதில் சாஸ்திரக்கார ரங்கராமானுஜ முனி பாஷ்யத்தில் சாதிக்கிறார், உபனிஷத் பாஷ்யக்காரர். அந்த சுவாமி சொல்கிறார், மாத்ருதேவோ பவன்னா ஸ்ரீரங்கநாச்சியாராக மாத்ருதேவோ பவன்னார், பித்ருதேவோ பவன்னா ஸ்ரீரங்கநாதனாகிற பித்ருதேவோ பவன்னார். அப்போ நம்ம அம்மா அப்பாவை சொல்லலையான்னா இருந்தால் சரி, இல்லைன்னா எல்லாரும் இதை சொல்ல முடியுமா சொல்லுங்க? அந்த குழந்தைக்கு பிறக்கச்சேவே தாய் தந்தையே இல்லை, அநாதன். அப்போ நாதனே இல்லை. அவர் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவனை என்ன சொல்லுவார்னா மாதா ஸ்ரீரங்கராச்சியார் தான், பிதா ஸ்ரீரங்கநாதன் தான். அப்படி கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணும். ஆனால் இது நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள், அதனால் ஏற்படுற அழுகை, சண்டை, பூச்சல், சச்சரவு, இதெல்லாம் பார்க்கறது இல்லை வேதம். இதை தாண்டி லட்சியத்திலேருந்து மனசு மாறாத இருக்கணும். மோட்சம் போய் ஆகணுங்கிறதுக்காக அடுத்து 4வது சம்ஸ்காரம் முடிஞ்சது. ஜாத கர்மா, குழந்தை பிறந்தாச்சுப்போ. அதுக்கப்புறம் நாமகரணம், பேர் வைக்கிறோம். 5வது சம்ஸ்காரம். பேர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அடிக்கடி கூப்பிட போகிறோமே. இனிமேல் ராமன் பேர் வச்சுருந்தா ராமா 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 கூப்பிடும். அச்சுதன் பேர் வச்சு அச்சுதா 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 கூப்பிட போகிறோம். எத்தையான பேரை வச்சுட்டு திரும்பி திரும்பி அதையே கூப்பிட்டுருந்தோன்னா
அதுக்கு தான் நல்ல பேராக வைக்கணுங்கிறான். இப்போ நல்ல பேர் வச்சுருக்கோம், செங்கமலவல்லி தாயார், செங்கமலம்னு பேர் வச்சு கூட்டுகிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா தானே இருக்க போகுது. அடி எனக்கு செங்கமலவல்லி தாயாரை பிடிக்கும், அதனால் செங்கமலம்னு வச்சுட்டோம். அதோ தாயார் என்னென்ன அலர்மேல் மங்கை தாயார் பிடிக்கும், அலர்மேல் மங்கைன்னு வச்சோம் கூட்டுருக்கோம், ரொம்ப திருப்தி. கூப்பிடுறதுக்கு தானே ஒரு பேர்னால் ஒரு ஆளை அடையாளம் காட்டுறதே பேர் தானே. கண்ணனே பகவானே ஜகத்தை சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ, அப்போ சொல்கிறச்சே அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, நான் இந்த ஜீவர்களை சரீரமாக கொண்டு நாமத்தையும் ரூபத்தையும் உலகுக்கு கொடுக்கிறேன். இதுக்கு தான் வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். முதல்ல பகவான் சமஷ்டி சிருஷ்டி பண்ணிடுவார், சமஷ்டி சிருஷ்டிக்கு அப்புறம் வெஷ்டி சிருஷ்டி, லோகத்தில் பிரித்து 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 எல்லாத்தையும் படைக்கிறாரோ இல்லையோ. படைப்புக்கு முன்னால் பிரளயம், அந்த பிரளயத்தின் போது நாமமும் இருக்காது ரூபமும் இருக்காது. மகாப்பிரளயம் ஏற்பட்டு பிராகிருத பிரளயத்தில் இருக்கே, அப்போ நாம ரூப விபாக அனர்கமாய் சூக்ஷ்ம தசையில் இருக்கும். அனைத்துக்கும் பெயர் உருவ வேறுபாடே இருக்காது. உலக சிருஷ்டி ஆரம்பித்த அப்புறம்தான் இது இலை, இது பட்டு துணி, இது புத்தகம், இது புஷ்பம், இது வேட்டி, பேரில் வித்தியாசம். இலை இப்படி இருக்கும், வேட்டி இப்படி இருக்கும், புஸ்தகம் இப்படி இருக்கும், கடிகாரம் இப்படி இருக்கும், உருவத்தில் வித்தியாசம். அப்போ உருவ வித்தியாசம் பேர் வித்தியாசம் தெரியறதே பேர் வச்சா தானே. அப்படி பேரே வைக்கலைன்னா அந்த குழந்தை என்ன சொல்லி கூப்பிடுவோம்? அதனால் நாமகரணம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நாமத்தை சொல்லி சொல்லி நாம் கூப்பிட போகிறோம். கூப்பிடுறதுனால நமக்கு எத்தனையோ நன்மை. ஓர் ஆயிரமாய் உலகேழ் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின மேனி. பகவானை பற்றி நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஓர் ஆயிரமாய் உலகேழ் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன். ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் கொண்டவர். அந்த திருநாமத்தில் ஒன்று, இப்போ லக்ஷ்மிக்கு இருக்கிற திருநாமத்தில் ஒன்று பொண்ணுக்கு வைக்க போகிறோம், பகவானுக்கு இருக்கிற திருநாமத்தில் ஒன்று பிள்ளைக்கு வைக்க போகிறோம். அதுக்கு தான் போட்டாலும் இல்லையோ உங்கள் குழந்தைக்கு நாமம். புஸ்தகம் இருக்கு, 2 புஸ்தகம் போட்டிருக்கா. பெண் குழந்தைகளுக்கு 1000 நாமம், பிள்ளை குழந்தைகளுக்கு 1000 நாமம்னா சாஸ்திரநாமத்தை திரும்ப வச்சு போட்டிருக்கா. இதை போய் காசு கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். இது எப்போவோ சந்தை சொல்லியிருந்தோன்னா இந்த கட்டமே இல்லை. எத்தனை குழந்தை பெற்றாலும் யார் பேர் கேட்டாலும் பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு தேவை அட்டோத்தரம் தெரிஞ்சதுன்னா போதும். அட்டோத்தரம் நாமாவளி தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நன்னா பேர் வச்சுடலாம். இந்த பேர் வைக்கிறதுல என்ன லாபம்? அஜாமிளோபாக்கியானத்தில் அழகான ஒரு ஸ்லோகம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிள்ளைக்கு நன்னா பேர் வச்சிருக்கோம், கோவிந்தன் பேர் வச்சா ஹே கோவிந்த கோவிந்த கோவிந்தா. எனக்கு பயம், ஏன்னா யமன் வந்து பாசகைத்தோடு நிற்கிறார். அப்போ கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டேன். அவன் வந்தானோ இல்லையோ விஷ்ணு தூத்தாள் வந்துடுவான். கோவிந்த நாமத்தை சொன்னால் 3 எழுத்துடைய பேரால் கத்திர வந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. ஸ்ரீதர மாதவ கோவிந்த ஏதோ ஒரு 3 எழுத்து பேர். அந்த 3 எழுத்து பேரை சொன்னதுக்காகவே மோட்சத்துக்கு போயிட்டார் இல்லையோ. க்ஷத்திரபந்துன்னு ஒருத்தன், அவன் வெறும் 3 எழுத்து சொல்லி சொல்லியே பாபத்தை எல்லாம் தொலைச்சிட்டான், மோட்சத்துக்கே போயிட்டான். அப்போ நமக்கும் கடைசி நிமிஷத்தில் பிள்ளையனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா வருவார். விஷ்ணு தூத்தாள் வருவாள். அஜாமிளன் இப்படித்தான், ரொம்ப தீயவனாக இருந்தான். கடைசியில் உயிர் பிரிய போகிறது. யமனை பார்த்து பயந்ததுனால நாராயணன் அவனுக்கு 10 பிள்ளை இல்லை, கடைசி பிள்ளையை கூப்பிட்டான். நாராயணன் வந்தானோ இல்லையோ, நாராயண தூத்தாள் வந்துட்டான். இந்த பக்கம் யமதூதர்கள், இந்த பக்கம் விஷ்ணு தூத்தாள், 2 பேருக்கும் போட்டி. நாங்கள் தான் நரகத்துக்கு இழுத்துன்னு போவோம்னு இவா சொல்கிறா. ஏன்னா வாழ்நாள்லாம் தப்பாக வாழ்ந்திருக்கான் நரகமே. அவள் சொல்கிறா கடைசி நிமிஷத்தில் நாராயண நாமத்தை சொன்னான், நரகத்துக்கு போகக்கூடாது, நம்ம லோகத்துக்கு விஷ்ணு லோகத்துக்கு தான் வரணும். இவாளுக்கு சந்தேகம், அவன் என்ன நாமத்தை சொல்லணுங்கிறதுக்கு அவள் சொன்னான், பிள்ளையை கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டான். இது வேற பயனுக்காக அவன் பண்ணியிருக்கான். நாமத்தை சொல்லி மோட்சம் போகணுங்கிறதுக்காக அவன் பண்ணவே இல்லை. தவறு உணர்ந்தவன் செய்யவில்லை, அதனால் அவனுக்கு விஷ்ணு லோகம் கிடைக்கக்கூடாதுன்னா. இவ பதில் என்ன தெரியுமா சொன்னான்? ஒருத்தரை குறிப்பிட்டு அடையாளம் சொல்லி கூப்பிடுறதுக்காக நாமத்தை சொன்னாலும் சரி, கோபத்தில் வெய்யறதுக்கு நாமத்தை சொன்னாலும் சரி, ஒருத்தரை இகழ்ச்சி பரிகாசம் பண்ணுறதுக்காக நாமத்தை சொன்னாலும் சரி, சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் ஸ்தோபம் ஹேளனமேவா எதுக்கு வேணா நீ உபயோகப்படுத்திக்கோ. ஆனால் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. வைகுண்ட நாமத்தை சொல்லிட்டியானால், பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் அது அனைத்து பாபங்களையும் போக்கியே தீரும். அப்போ இந்த நாமகரணம் எவ்வளவு முக்கியமானது. விஷ்ணு புராணத்தில் பராசரர் சொல்கிறார், ரொம்ப நீளமாக வைக்காதே, இங்கேயான ஒரு எழுத்து பேர் வச்சுடாதே, இதுவும் பண்ணாதே அதுவும் பண்ணாதே, கொஞ்சம் சுருக்கமாக கூப்பிடுறாப்புல வை. எப்பவுமே கூப்பிடுறத முழுக்க கூப்பிடுறாப்புல வை. ரெட்டை பேர் வைக்காதேன்னு விட்டார். இன்றைக்கி அது பெரிய மோகமாக இருக்குது. எல்லோரும் ஏதோ 2 பேர் வச்சுக்கிறாங்க.
ரெண்டு ரெண்டு பேர்னா அப்பா பேர் பின்னாடி வர்றதை பற்றி அப்படின்னு சொல்ல வரல. இப்போ அது இருக்கட்டும், அந்த நாள்லேயே அதெல்லாம் எழுதுறதே கிடையாது. இப்போ தான் நம்ம புதுசாக எல்லாம் அப்பா பேர் ஒன்று சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சாலே தவிர அப்பா பேரும் மனசில் இருக்கணும், அம்மா பேரும் மனசில் இருக்கணும். பெருமை எழுத்துல இருந்து மட்டும் லாபம் இல்லை இப்போ. அதனால் 2 பேர் வைக்கவே கூடாது. இப்போ பல பேருமே 2 பேராக தான் குழந்தைகளுக்கு வைக்கிறா. கூடாதுன்னுட்டார் விஷ்ணு புராணத்தில். ஒரு பேர் தான் இருக்கணும். அது பகவன் நாமமாகவோ பாகவதர்கள் நாமமாகவோ அதை போல உயர்ந்த நாமமாக இருக்கணும். இல்லை பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் அதோட சம்பந்தம், ரேவதியில் பிறந்திருந்தால் ரைவதன் அப்படின்னு பேர் வைக்கலாம். இதை போல இப்போ அஸ்வினியில் பிறந்திருந்தா அப்படின்னு பேர் வைக்கலாம். அதை போல வேணால் வச்சுக்கலாமே தவிர தெரியாத பெயர், இப்போ மரத்தோட பெயர், செடியோட பெயர், காற்றோட பெயர், மலையோட பெயர் இப்படின்லாம் வைப்பது கூடாது. நல்ல பேராக வைக்கணும். ஏன்னா ரொம்ப சுலபம் பாருங்கள், அந்த பேரை கூட்டா யமதூதம் போனோம், விஷ்ணுதூதம் வரணும். நீங்களே முடிவு பண்ணிங்க. எந்த பேரை கூட்டா அவன் போய் இவன் வருவானோ அந்த பேரை வச்சுக்க வேண்டியதான். நான் ஏதோ மலை காடு பேர் எல்லாத்தையும் வச்சுட்டு கூண்டே இருந்தா காடு தான் வரும், மலை தான் வரும். பகவானை வரமாட்டார், விட்டு தூத்தாலும் வரமாட்டான். அதனால் நாமகரணம் மிகவும் முக்கியம். கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா 10ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில சாதிக்கிறார். கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நாரணப் பெருமாள் நாமத்தை சொல்லு, மோட்சமோன்னு ஆசையா இருக்கா? நாராயணன்னு சொல்லு. நாராயண நாராயணாய நமஹா என்று சொல்லணும் இல்லையோ? ஆனால் அவளு கூட ஆழ்வார் பாடல, திண்ணம் நாரணமே. நாரணமே சுருக்கி தப்பாவே பாடிட்டார். செய்யுளிசை அளவடை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாரணமேன்னு சொல்லணுமா நாராயணனேன்னு சொல்லணுமா? நாராயணமேன்னு சொல்லணும். நாரணமேன்னு சொல்லலாமான்னால் ஆழ்வார் அப்பவே சொல்றார். இந்த நாமத்துக்கு எவ்வளவு பெருமைன்னா, இப்போ நான் தப்பாக பாடியிருக்கேன்னு இல்லையோ, நீங்களும் நாரணம்னே சொல்லுங்க. தப்பாவே பேரை சொல்லியிருந்தா கூட அது சிறந்த பலத்தை கொடுக்குங்கிறார். அதனால வேணும்னு நான் தப்பாக பாடி காட்டுறேன்னு இருக்கார். நான் இப்போ சரியாக பாடியிருக்கலாம் நாராயணமேனுட்டு, நான் ஏன் நாரணமேன்னு பாடினேன்னால் உங்களுக்கு முடியாத போய் வெட்டி ஒட்டி நாரணமேன்னு சொன்னால் கூட அது கொடுக்க வேண்டிய பலத்தை கொடுத்தே தீரும். அப்போ நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மத்தை பேர் வைக்கச்சே புரிஞ்சுக்கணும். கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளே வையம் சேட்பால் பழம்பகவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த என்ன ஆழ்வாரே சாதிக்கிறார். சிசுபாலன் எப்போ பார்த்தாலும் வெசின்ண்டே இருப்பான் கண்ணனை. இவன் திருடன், இவன் பெண்ணாளன், இவன் பொய்யன், இவன் சூதாளன், அது இது இப்படியே சொல்லுவோம். ஆனால் சொல்கிறச்சே கண்ணன் பொய்யன், அச்சுதன் சூதாடுவார், நாராயணன் ஏமாத்துவார், கேசவன் பொய் சொல்லுவார், இப்படியே சொல்லுவான். சொல்லி மோட்சத்துக்கு போயிட்டான். வெஸ்ஸே கடைசியிலே சேட்பால் பழம்பகவன் திருவடி தாட்பால் அடைந்தார். அவனே பகவானுடைய திருவடிகளை பத்தினானோ இல்லையோ மோட்சத்துக்கு போயிட்டாரேனால் கேட்பார் சிவசூடு கீழ்ம வசவுகள் வெஸ்ஸு மோட்சம் போனவன் இவனாத்தான் இருக்க முடியும். ஏன் போனார்னால் அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. வெஷரிச்சே ஒரு நாமமாக சொல்லி சொல்லி வச்சானோ இல்லையோ. கண்ணன் திருடன், கேசவன் திருடன், நாராயணன் பொய்யன், கோவிந்தன் பெண்ணாளன் இப்படின்னே சொல்லியிருந்தானோ இல்லையோ. அவன் இங்கேயான அதையும் மறந்து போய் வெறுமே திருடன், பொய்யன், பெண்ணாளன்னு சொல்லி தான் மோட்சம் போயிருக்க மாட்டான். நல்ல வேளை ஒரு தடவை வச்சேவன் நாமத்தை சொல்லி சொல்லி வச்சானோ இல்லையோ. இது நம்மளா இருந்தால் அங்கேயும் தௌர்பாகியம். அந்த பாகியம் கூட பண்ண மாட்டோம். பேரையே சொல்லாமல் அவன் திருடன், அவன் பொய்யன், அவன் பெண்ணாளன், அப்புறம் எங்கே போகிறது? அவனவன்னு சொல்லி வையறதுக்காகவாவது திருநாமத்தை உபயோகப்படுத்தணுமோ இல்லையோ. நாமகரணம். அப்போ நாமத்தை வைக்கச்சே ஜாகிரதையாக திருநாம வைபவம் தெரியணும். எவ்வளவு பேசினாலும் அது காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுல கொண்டு மிழ்ந்த முதல்வர் நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அடங்கமான் அகருடானே. பகவன் நாமங்கள் ரட்சிக்கும், பகவன் நாமங்கள் பரமபோக்கியமாக இருக்கும். அந்த நாமத்தை பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் வைக்க வேண்டும். நிஷ்கிரமணம், இது 6வது சம்ஸ்காரம். உள்ளிருந்து குழந்தைய வெளியில் அழைச்சின்னு வந்து காட்ட போகிறோம். எதுக்கு வெளியில் கொண்டு வர போகிறோம்னா சூரிய சந்திரால காட்டணும். இந்த சூரியனையும் சந்திரனையும் காட்டுறதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. பகற்கண்டேன் நாரணனக் கண்டேன் கனவில் மிக கண்டேன். ஆழ்வாருடைய பாசுரம். பகல் கண்டேன், பகல் பொழுதை கண்டேன், நாரணனை கண்டேன். நாராயணனை எப்போ சேவிக்கிறோமோ அப்போ தான் பகல். தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம். கண்ணன் கீதையில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனா தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனா தேஷாம் ஆதித்யவது ஞானம்
பிரகாசயதி தத்பரம். ஞானம் அர்ஜுனா, நான் சொல்லியிருக்கிற இந்த கர்மயோகம் ஞான யோகம் ஞானம் இருக்கே, நன்னா கேட்டுக்கோ. ஞானேனது, நான் உனக்கு உபதேசிக்கிற ஞானத்தாலே தது அஜ்ஞானம், இத்தனை நாளாக நீ அஜ்ஞானத்தில் உழந்துருக்கியே, ஏஷாம் நாசிதமாத்மனா, யாராருக்கெல்லாம் அந்த அஜ்ஞானம் தொலைஞ்சு போச்சோ, தேஷாம் அவர்களுக்கு ஆதித்யவது ஞானம், 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும், அதை போல இந்த சம்சாரத்திலேயே சிறந்த ஆத்ம ஞானம் பெறுகிறார்கள். நான் உபதேசித்த ஞானத்தாலே அஜ்ஞானத்தை தொலைச்சுனுட்டியானால் சூரியன் உதித்து பல பல பலான்னு நடு உச்சியில் இருக்கிறா போலே உன் ஞானம் தெளிவுபட்டுடும். தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசைதி தத்பரம். அப்படியே திருமங்கியாழ்வார் சாதித்தார். முளைத்தெழுந்த திங்கள் தானாய்னு போசுறோம். அதாவது முன்னுருவாய் மின்னுருவில் வேதனான்காய் என்ன திருநெடுந்தாண்டக தொடக்கத்திலேயே முளைத்தெழுந்த திங்கள் தானாய். கொஞ்சம் இந்த விஷயத்தை நன்னா கேட்டுங்க. சூரியனை குழந்தைக்கு காட்ட போகிறோம், சந்திரனை குழந்தைக்கு காட்ட போகிறோம். இதுக்காகத்தான நிஷ்கிரமணம். எதுக்கு கொண்டு போய் காட்டுறோம்னால், கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான். ஆண்டாளுடைய பாசுரம். சூரிய சந்திரர்களை போன்ற திருமுகம். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். அதோ சூரியனை பார்த்துக்கோ, அதோ சந்திரனை பார்த்துக்கோ. குழந்தை இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்? பகவான் சூரியனை போல பளிச்சுன்னு இருப்பார். குழந்தை அதை பார்த்த உடனே கண்ணை இப்படி பண்ணுவோம். சூரியன் ஒரே பளிச்சுன்னு இருக்கார். இந்த குழந்தைய பாருன்னு வாத்தியார் சுவாமி சொல்லுவார். அப்போ பார்க்க வைப்பார். அதுக்கு ஒன்றுமே பார்க்கவே முடியாது, ஏன்னா ஒரே பளிச்சுன்னு இருக்கும் இல்லையோ. அப்போ நமக்கு தோணும் சந்திரனை காட்டினா தேவையில்லை. குழந்தைக்கு போய் சூரியனை காட்டுறாளே, சந்திரனை காட்டலாம். ஒரே இருட்டு. சந்திரனை காக்கிறச்சே இருட்டாக இருக்காது, ஒன்றும் புரியவே இல்லை அந்த குழந்தைக்கு. அப்போ சந்திரனை காட்டச்சே புரியலை, ஆனால் பார்க்க முடிஞ்சுது. சூரியனை காட்டுறச்சே புரிஞ்சுது, ஆனால் பார்க்க முடியல. இந்த 2 ஆபத்து குழந்தைக்கு இல்லையோ. இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தா புரியணும், பார்க்கவும் முடியணும். இந்த ஆசை யாருக்கும் வருமோ இல்லையோ. பளிச்சுன்னு இருக்கணும், தெரியவும் தெரியணும், குழு குழுன்னு இருக்கணும். சாதாரணமாக இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாயனார் சாதித்தார். முளைத்தெழுந்த சூரிய துல்லிய யாதாத்ம ஞானம்னு திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா முளைத்தெழுந்த திங்கள் தானாய்னு பாடிவிட்டார். முளைத்து எழுந்த திங்கள் தானாய். என்ன இந்த சூரியன் உதிக்கிறச்சே கார்த்தால கிழக்க பளபளான்னு வரார். அப்புறம் 9:30 10 மணி வாக்கில் அவ்வளோ தூரம் இருக்கார். அப்புறம் 12 மணி வாக்கில் உச்சியில் போய்டுறாரோ இல்லையோ. அப்போ எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும். அது முளைத்து எழுந்த சூரியன். ஆனால் அது ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுன்னா சூடும் இல்லையோ, வெப்பமாக இருக்குமே. அதனால் இப்படி வேணா வச்சுப்போமா, முளைத்து எழுந்த திங்கள்னு வச்சுருந்தாண்ணா. திங்கள்னா சந்திரன். முளைத்தெழுந்த திங்கள்னால் ஒரு 5:30 6 மணிக்கு முளைத்து 8 8:30 மணிக்கு எழுந்த ராத்திரி 1 மணிக்கு திங்கள் தானாய். அந்த ராத்திரி பொழுதுல பளீர்னு பௌர்ணமி சந்திரன் இருக்கும் இல்லையோ. பௌர்ணமி சந்திரனாட்டம் குடுகுடுன்னு இருக்கணும், ஆனால் நடுவுச்சி சூரியனாட்டம் பளிச்சுன்னு இருக்கணும். இந்த 2 நமக்கு வேணுமே. இப்போ நாம் கட்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிக்கணும்னால் சூரியவது ஞானம்னு சொல்லுவார். கட்டப்பட்டு சம்பாதித்தா சூரியனை போல ஞானம். கட்டப்படாமல் பகவத் அனுகிரகத்தால் ஞானம் பெற்றோன்னு வச்சுக்கோ, அது சந்திரவது ஞானம். அது சந்திரனை போல ஞானம். அதுக்கு தான் இந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக வெளியில் கூட்டின்னு போகிறோம். ஆச்சாரிய அனுகிரகத்தால் உனக்கு ஞானம் ஏற்படணும். சூரியனை போல பளிச்சுன்னு ஞானம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். ஆனால் கட்டப்படாத ஆச்சாரியன் சந்திரனை போல ஞானத்தை கொடுக்கட்டும். இதைத்தான் கதிர்மதியம் போல் முகத்தான பகவான் திருமமண்டலத்தை ஞாபகத்தை வைத்து கொள்ளட்டும் என்று நிஷ்கரமணம். போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். சந்திரனை பார்க்குறச்சே அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதே போலத்தான் கண்ணனை தூக்கின்னு வந்து யசோதை காட்டினான். கண்ணனை 10 மிருண்டு கீழே தவழ்ந்து போனார். சந்திரன் நிற்காமல் வேகமாக, இந்த மேகத்துக்கு நடுவில் அப்படி வேகமாக சந்திரன் போறாப்புல இருக்கும் பாருங்க. அப்படியே வேகமாக போறாப்புல இருக்கும். அந்த சந்திரன் பிருந்தாவனத்துக்கு மேலே அப்படி போயிருந்தாராம். யசோதைக்கு ஒரே கோபம். குழந்த கண்ணன் தவழ்ந்துன்னு இருக்கார், என்னமோ நின்று எப்படி இருக்குன்னு பார்க்காத போயிட்டே இருக்கியே, உனக்கு எவ்வளவு அகங்காரம். அவர் கேட்டார், நான் எப்பேற்பட்ட சந்திரன், ஏதோ ஒரு குழந்தை ஊரில் 10 குழந்தை பிறந்துட்டு இருக்கும், அதுக்குன்னு அந்த குழந்தை தவழறதுக்கலாமா நான் நின்று பார்க்க முடியும்? சின்ன பிள்ளையெல்லாம் நான் பார்க்க முடியாது என்று சந்திரன் சொல்கிறார். யசோத பாவனையில் பெரியாழ்வாருடைய பாசுரம். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அலைகின்றான். என் குழந்தை கண்ணன் போய் புழுதி அலைஞ்சிருக்கார். நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. உன்னுடைய முகத்தில் கண் இருந்ததுன்னா குழந்தை தவழறதை பார்த்துட்டு போ. அப்போது மதி சொல்கிறது, மதி சந்திரன் கூப்பிட்டு சொல்கிறார், நான் எல்லாம் பார்க்கல, எனக்கு வேறு வேலை இருக்குது. உலகத்தை சிருஷ்டித்து காத்து அழிக்கிற பகவான் எனக்கு வேலை கொடுத்துருக்கார். அதன்படிக்கு நான் ராத்திரி இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை இடத்துல இருக்கணும். யசோதை சொன்னான், அவர் தான் இங்கே இருக்கார்.
நீ எங்கேயோ சொல்லிட்டு வேலை கொடுத்துருக்காருன்னு போயிட்டு இருக்கியே, அதே கண்ணன் தான் இங்கே சனிச்சுட்டு இருக்கார். சின்ன குழந்தைன்னு அவனை பரிபவம் பண்ணாதே, பாலகனன்னு பரிபவம் செய்யேன். சிறுமையின் வார்த்த தன்னை மாவலியடை சென்றுகள். இந்த குழந்தை சின்ன குழந்தைன்னு தள்ளினியானா சின்ன குழந்தை என்ன பண்ணும்னு மகாபலியின் இடத்துல கேட்டுடுவான். அவள் பொறுமே பட்டப்பாடு தெரியாது. சின்ன வாமனமூர்த்தி வந்து 3 அடி மண்ணை கழுவிட்டு மொத்தமே காணும். அப்போ சின்னது எவ்வளவு பாடுபடுத்துன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால என் குழந்தையின் இடத்துல நின்று பார்த்துட்டு போ. பிருந்தாவனத்தில் சந்தனம் நிற்கணுமா, போப்படாதுன்னா யசோதே. அவர் நின்றுட்டா உலகம் ஸ்தம்பிச்சு போயிடுமேனால் ஆட்டமே லோகமே பார்க்கறதுக்கு தான் லோகநாயகன் கீழே வந்து பிறந்திருக்கார். அப்போ அவரை நீ பார்த்துட்டு போ. இந்த சந்திரனை பற்றி சூரியனை பற்றி சொல்லித்தான் நிஷ்கிரமணம். ஆக பகலை காட்ட சூரிய சந்திர துல்லிய யாதாத்மிய ஞானத்தை காட்ட, ஞானத்தாலே அஜ்ஞானம் தொலைந்தால் அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம்ங்கிறது சூரியனை போல பிரகாசிக்கும் என்பதை உணர்த்த நிஷ்கிரமணம்ங்கிற 6வது.